மாணவர்களே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, சென்ற வகுப்பில் நாம் படித்ததெல்லாம் நினைவில் இருக்கிறதா? என்ன பற்றி படித்தோம்? நம்ம துணை பாடத்தை பற்றி படித்தோம். அதே மாதிரி இந்த வகுப்பில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா இலக்கணத்தை பற்றி படிக்க போகிறோம். இலக்கணத்தில் எதை பற்றி படிக்க போகிறோம்னா காப்பிய இலக்கணத்தை பற்றி படிக்க போகிறோம். காப்பியம் என்றாலே உங்களுக்கு என்னென்று தெரியும். அதாவது முந்தைய வகுப்புலலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஐம்பெருங்காப்பியங்கள் சொல்லுங்க பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? அதாவது ஐம்பெருங்காப்பியங்களில் முதல்ல வருவது என்னது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போது அந்த காப்பியமானது எப்படி வந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைய வகுப்பில் படிக்க போகிறோம். அதை பற்றி தான் பின்வருமாறு நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க இருக்கின்றோம். வாருங்கள். காப்பியத்தின் பெயர் காரணமும் சொல்லாட்சியும். அதாவது காப்பியத்தை ஆங்கிலத்தில் எபிக் என்பர். எபிக்னா என்னது? காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இது எப்போஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது. அது மட்டுமல்லாமல் எப்போஸ் என்பதற்கு சொல் அல்லது பாடல் என்பது பொருள். இது வடமொழியில் காவியம் என வழங்கப்படுகிறது அப்படின்ட்டும் சொல்றாங்க. இப்போ காப்பியம் என்னும் சொல்லை காப்பு கூட்டல் இயம் என பிரித்து மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது என்றும் மொழியை சிதையாமல் காப்பது என்றும் காரணம் கூறுவர். இப்போ மனித உலகில் வந்துட்டு அதாவது மனிதர்கள் பிறக்கின்றார்கள். அதாவது உலகில் வந்துட்டு மனிதர்கள் பிறக்கின்றார்கள். அவர்களாலேயே வந்துட்டு காப்பியமானது தோற்றுவிக்கப்படுகின்றது. அதாவது காப்பியம் என்பது சிறப்புமிக்க மனித பாத்திரங்கள் நல்வினை தீவினை அதாவது அந்த பலன்களை எல்லாம் உலக வாழ்க்கையில் அனுபவித்து நல்வினை ஆற்றி இறுதியில அவங்க என்ன பண்றாங்களா, இரவா இன்பமாகிய இறைநிலை எய்துதல் பற்றி விரிவாக சிறப்பித்து கூறுவனவே இதுவே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, காப்பியம் எனப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எடுத்துக்காட்டாக ஐம்பெரும் காப்பியம் என்றால் உங்களுக்கு தெரியும். அதுல முதல்ல குறிப்பிடுவது என்னது? சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்திலே வரக்கூடிய மனித கதாபாத்திரம் தான் யாரு? கோவலன். அவன் நல்வினை பயனால் அவன் என்ன பண்றானா, ஒரு பெரிய செல்வந்தன் மகனாக பிறந்து நன்றாக வாழ்கின்றான். இறுதியில தீவினை பயனாக அவன் என்ன பண்றான், ஒரு அரசனால் அதாவது தன் மீது தீராத படியினால் கொல்லப்படுகின்றான். அதான் பாரு, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம் இல்லையா? அதே மாதிரிதான் இப்போ காப்பியத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்னன்றத நம்ம இப்போ படிக்க போறோம். அதாவது நீ பாத்தீங்கன்னாக்கா பொருட்டொடர் செய்யுள், பொருட்டொடர் நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலக்கவி, தொடர்நடை செய்யுள், விருத்த செய்யுள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். அது மட்டுமல்லாமல் மகா காவியம் என்று நம்ம என்ன பண்றோம், குறிப்பிடுகின்றோம். இப்போ காப்பிய அமைப்பு முறை எப்படி இருக்கும்னாக்கா, காப்பிய சிற்றுறுப்புகளாக காதை, சருக்கம், இலம்பகம், படலம் முதலானவை சிற்றுறுப்புகளாக அமைந்திருக்கும். அதே சமயத்துல பேருறுப்பாக எது அமையும் என்றால் காண்டம் என்பது சிற்றுறுப்புகளின் தொகுதியாக உள்ள பேருறுப்பை குறிக்கும் உட்பிரிவாக இங்க அமைந்திருக்கின்றது, பெரும் பிரிவாக இங்க அமைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டு சொல்கின்றோம். இப்போ நீ பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நீ கம்பராமாயணத்திலே எடுத்துக்கோ, காண்டம் என்பது பிரிவாக வரும். அதே சமயத்துல சிலப்பதிகாரம் எடுத்துக்கோ, அதுலயும் வந்துட்டு என்ன வரும், இந்த காண்டம் என்பது பெரும் பிரிவாக வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது எதெல்லாம் வந்துட்டு உட்பிரிவாக வருகின்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ காதை என்பது எந்தெந்த காப்பியத்துல வரும் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. அதுக்கு அடுத்தது சருக்கம் என்றாலும் அந்த உட்பிரிவு தான், அந்த கதையினுடைய உட்பிரிவு. அதாவது அந்த படலம் அந்த மாதிரி சொல்ற மாதிரி. அதுல வந்து சருக்கம் என்பது சூளாமணி பாரதம் அப்படின்னு சொல்றோம். அதே போல இளம்பகம் என்பது உட்பிரிவு எதுல வரும்னாக்கா சீவக சிந்தாமணி. அதே போல படலம் என்பது கந்த புராணம், கம்பராமாயணம். காண்டம் என்பது சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் என்ற பெரும் பிரிவுகளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு கூறி இருக்கின்றனர். தண்டி அலங்காரம் கூறும் காப்பிய இலக்கணம். வடமொழியில் காவிய தரிசம் என்னும் நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல் தான் என்னன்னா தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்காரம்
எதை பற்றி கூறுகின்றது அப்படின்னா, காப்பியத்துல பெருங்காப்பியம், சிறுகாப்பியம் என்று இரு வகையால் பிரிக்கப்பட்ட காப்பிய இலக்கணம் இருக்கின்றது அப்படின்றத எது கூறுகின்றதா? இந்த தண்டி அலங்காரம் என்கின்ற அதாவது இலக்கண நூலானது குறிப்பிட்டு கூறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே சமயத்துல தண்டி அலங்காரம் கூறும் காப்பிய இலக்கணம் என்னன்னா, காப்பியங்கள் ஒரே வகை செய்யுளாலும் பல்வகை செய்யுளாலும் அமையலாம். அது மட்டுமல்லாமல் பாவிகம் என்பது காவிய பண்பே, பாவியம் என்பது காவிய பண்பே என்று தண்டி அலங்கார நூற்பா 89 குறிப்பிட்டு கூறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே சமயத்துல இப்போ பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகையான உறுதி பொருள்கள் என்னன்னா, அறம், பொருள், இன்பம், வீடு. அதே சமயத்துல இந்த அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்ற அந்த 4 பொருளையும் முழுமையாக பெற்று எழுதப்பட்ட அதாவது காப்பிய நூல் தான் என்னன்னா சீவக சிந்தாமணி. அதாவது சீவக சிந்தாமணியில நீ பாத்தீனாக்கா இந்த அந்த 4 வகை பொருளும் எது? அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4மே அமைந்து இயற்றப்பட்ட நூல் தான் எது? சீவக சிந்தாமணி. அதே சமயத்துல சிறு காப்பியம் என்றால் என்னன்னாக்கா, அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 பொருள்கள்ல ஒன்றோ அல்லது 2 அமைந்தும் அல்லது குறைந்தும் வருவது சிறு காப்பியமாக அமைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு கூறி இருக்கின்றார்கள். அதே சமயத்துல இப்ப பெருங்காப்பியத்திற்கு வரக்கூடிய மரபுகள் என்னென்ன அப்படின்றதான் பின்வருமாறு நம்ம என்ன பண்ண போறோம்? படிக்க இருக்கின்றோம். பெருங்காப்பியத்திற்குரிய பண்புகளாக இங்கு குறிப்பிடப்படுபவன என்னவென்றால், அதாவது வாழ்த்துதல், தெய்வத்தை வணங்குதல், வருபொருள் உரைத்தல் என்ற 3இல் ஒன்றினை தொடக்கத்தில் பெற்று வரும். அவற்றுள் 2 3 வரலாம். அதற்கு அடுத்தது அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 பெருங்காப்பியத்தின் திரண்ட பொருளாக அமைந்திருக்க வேண்டும். அதாவது ஏற்கனவே நம்ம சொன்னோம், இப்ப பெருங்காப்பியத்துக்குரிய பண்புகளாக எது அமையணும்? அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 பெரும் பொருள்களாக இங்க அமைந்திருத்தல் வேண்டும். அது மட்டுமல்லாமல் இவற்றுள் பாவிகத்திற்கு ஏற்ற வண்ணம் ஒன்றும் பலவும் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். அதாவது தன்னிகர் இல்லாத தன்மை உடையவனை தலைவனாக, அதாவது காப்பிய தலைவனாக கொண்டிருத்தல் வேண்டும். அதாவது உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னிகர் இல்லாத தன்மை உடையவனை காப்பிய தலைவனாக கொண்டிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ கம்பராமாயணத்தை எடுத்துட்டோம்னாக்கா, ராமன் எப்படி இருக்கின்றான்? தன்னிகரற்ற தலைவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதே சமயத்துல இந்த காப்பியத்துல எதெல்லாம் வரணும்னாக்கா, மலையே வரலாமா, அதுக்கப்புறம் கடல், மலை, கடல், நாடு, நகர், சிறுபொழுது, பெருப்பொழுது, கதிரவன் தோற்றம், சந்திரனின் தோற்றம் ஆகிய 18 உறுப்புகளும் இயற்கை வர்ணனைகளாக அமைதல் வேண்டும். இயற்கை வர்ணனைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதாவது இயற்கையாக வர்ணித்து எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது திருமணம் புரிதல், மக்களை பெற்றெடுத்தல், முடிசூடல் முதலான நிகழ்வுகளை கொண்டிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் அல்லாமல் அமைச்சர்களுடன் கலந்துரையாடல். இப்போ ஒரு அரசன் எடுத்துக்கிட்டாக்கா அவன் என்ன பண்ணுவான்? இப்போ ஒரு காப்பிய தலைவன் வந்துட்டு அரசனாக அமைந்திருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? அமைச்சர்களுடன் கலந்துரையாடல், தூது செல்லல், போர் புரிய படைகள் அணிவகுத்தல், போர் புரிய படைகள் அணிவகுத்தல். அது மட்டுமல்லாமல் போர் நிகழ்ச்சி, வெற்றி பெறுதல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெறுதல் வேண்டும் என்று இந்த பெருங்காப்பியத்தின் பண்புகளாக இங்க என்ன பண்றாங்க? குறிப்பிட்டு கூறி இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது இல்லாம அது மட்டும் அல்லாமல் இன்னும் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க இருக்கின்றோம். சந்தி எனப்படும் கதைப்போக்கு, தொடக்கம், வளர்ச்சி, விளைவு, முடிவு என்பவை வரிசைப்படி அமைந்திருத்தல் வேண்டும். இப்போ ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டாக்கா அதனுடைய தொடக்கம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய விளைவு, முடிவு என்பவை வரிசைப்படி அமைந்திருத்தல் வேண்டும். இந்த வரிசை வந்துட்டு எப்படி இருக்கக்கூடாது? மாறி இருத்தல் கூடாது. அதே சமயத்துல அமைப்பு முறையில் பெருங்காப்பிய உட்பிரிவுகளுள் சருக்கம், இளம்பகம், பரிச்சேதம் என்ற பெயர்களுள் ஒன்றை பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி எண் வகை சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும்
கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். இப்போ ஒரு கதையை ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை கேட்போர் விரும்பும் வண்ணம் சுவையாக என்ன பண்ணும், எடுத்து கூறியிருத்தல் வேணும். அப்படி சென்றாதான் அந்த அந்த கதையானது ஒரு காப்பியமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் அல்லாமல் சிலப்பதிகாரம் முதலான ஐம்பெரும் காப்பியங்களுள் சிறப்பு வாய்ந்தவையே, அதாவது சிலப்பதிகாரம் தான். அதாவது ஐம்பெரும் காப்பியங்களுள் சிறப்பு வாய்ந்தவை எது? சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனினும் பெரும் காப்பியத்திற்குரிய 4 உறுதி பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பெற்று விளங்கும் காப்பியம் எதுனாக்கா சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துட்டாக்கா முதல்ல சிறப்பாக கூறப்படுவது எது? இந்த சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தை காட்டிலும் எது சிறந்ததா? இந்த சீவக சிந்தாமணி. ஏன் சீவக சிந்தாமணி வந்துட்டு சிறந்தது சொல்றாங்கனாக்கா அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 உறுதி பொருள்களையும் முழுமையாக பெற்று சிறப்புற விளங்குவதனால் சீவக சிந்தாமணியானது சிறப்பானது என்று குறிப்பிட்டு கூறுகின்றனர். அடுத்தது என்ன படிக்க போறோம்னாக்கா சிறு காப்பியத்தை பத்தி படிக்க போறோம். சிறு காப்பியம் என்பது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 பொருள்கள்ல 1 2 குறைந்து வருவது பேர் தான் என்னது? சிறு காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பாவிகம். பாவிகம் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். காப்பியத்தின் பண்பாகிய பாவிகம். பாவிகம் என்பதை தண்டி அலங்காரம் குறிக்கின்றது. காப்பியத்தில் கவிஞன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்தினையே பாவிகம் என்பர். இப்போ ஒரு காப்பியத்துல ஒரு கவிஞன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்து தான் என்னதான்? பாவிகம். இப்போ கம்பராமாயணத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பிறனில் விளைவோர் கிளையோடும் கெடுப. இப்போ கிளையோடும் கெடுப அப்படின்னாக்கா சுற்றத்தோடு கெடுப. இப்போ கம்பராமாயணத்துல அந்த ராவணன் வந்துட்டு பிறன்மனைனாக்கா அதாவது ராமனுடைய மனைவின் மீது கொண்ட காதலால், அதாவது பிறனுடைய மனைவி, அதாவது ராமனுடைய மனைவி யாரு? சீதை மீது கொண்ட அளவற்ற காதலால் அவனுடைய சுற்றமே என்ன ஆயிடுச்சு? அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் வந்துட்டு பாவிகம். அதே சமயத்துல இந்த சிலப்பதிகாரத்துல என்ன சொல்றாங்கன்னா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது சிலப்பதிகாரத்தின் பாவிகம் என்று குறிப்பிட்டு கூறுகின்றனர். அப்ப பாவிகம் என்பது என்ன என்றால் ஒரு காப்பியத்தினுடைய அடிப்படை கருத்து என்பது இங்க புலப்படுகின்றது. மாணவர்களே, நாம் ஐம்பெரும் காப்பியங்களை பற்றி பார்த்தோம். ஐஞ்சிறு காப்பியங்கள் எவை என்று உங்களுக்கு தெரியுமா? நான் கூறுகிறேன், கேளுங்கள். சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயனகுமார காவியம். ஒரு மொழியின் வளத்தை காப்பியங்களே புலப்படுத்தும் என்பர். எளிய நடை, இனிய கதை, அழகியல், கற்பனை ஆகியவை ஒரு சேர அமைந்த இலக்கிய வடிவமே காப்பியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது காப்பியம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஐம்பெரும் காப்பியங்களை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதில் வரக்கூடிய நடையாக எப்படி இருக்கின்றதா? எளிமையாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் அல்லாமல் இனிய கதையாக இருத்தல் வேண்டும், அது வந்துட்டு கற்பனை திறன் மிக்கவையாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா காவியமானாலும் சரி ஓவியமானாலும் சரி அது வந்துட்டு வாழ்க்கைக்கு இன்பம் தந்து வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். இப்போ நீ ஒரு காப்பியத்தை நீ படிக்கிறீன்னா அந்த காப்பியமானது உனக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இன்பத்தை தர வேண்டும். அது மட்டும் அல்லாமல் உனக்கு வந்துட்டு வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். அந்த காப்பியமானது உனது வாழ்க்கையை என்ன பண்ண வேண்டுமா? மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால தான் இங்க பாரு, காவியமானாலும் சரி ஓவியமானாலும் சரி இன்பம் தந்து வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். இன்றைக்கு மனிதனுடைய எண்ணங்களும் சுவை உணர்ச்சியும் கற்பனை ஆற்றலும் விரிந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஏற்ப பண்பாட்டிற்கு ஏற்ப மரபை தெரிந்து கொண்டு பழமைக்கு புதிய உருவமும் புதுமைக்கு பழைய உரமும் இணைந்து காப்பியங்கள் காலந்தோறும் இயற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஒரு காப்பியத்தை நம்ம எழுதணும்னாக்கா அது எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா பழமைக்கு புதிய உரமும் அதே போல புதுமைக்கு பழைய உரமும் சேர்த்து காப்பியத்தை இயற்றல் வேண்டும் என்று
கூறி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இப்போ வேற என்ன சொல்றாங்கனாக்கா, உங்களுக்கு தெரியும், இப்போ செய்யுள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன இருக்குனாக்கா, விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவையே சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது மட்டுமல்லாமல் பாட்டும் உரைநடையும் கலந்து பல வகை செய்யுள்களால் இயற்றப்பட்டது தான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க, சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பியத்துல உங்களுக்கு இத குறிப்பிட்டு கூறியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் காப்பிய இலக்கணங்களுள் சிலவற்றை பின்பற்றி இயற்றப்பட்டதை குறுங்காப்பியம் அல்லது குறுங்காவியம் என்று கூறுகின்றனர். இவற்றை சிலவற்றை இங்கே குறிப்பிட்டு கூறியிருக்காங்க. அது என்னன்றத பார்க்கலாம். அதாவது பாரதியார் இயற்றிய பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, அது மட்டுமல்லாமல் பாரதிதாசன் இயற்றிய பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவ பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சி கவி, அது மட்டுமல்லாமல் கவிமணி இயற்றிய மருமக்கள் மழி மான்மியம், அது மட்டுமல்லாமல் கண்ணதாசன் இயற்றிய ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, ஏசு காவியம், அது மட்டுமல்லாமல் கவியோகி சுத்தானந்த பாரதியார் இயற்றிய பராசக்தி மகாகாவியம், புலவர் குடந்தை இயற்றிய ராவண காவியம், இவை எல்லாமே காப்பிய இலக்கணங்களுக்குள் அடங்கிய குறுங்காப்பியங்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாணவர்களே, இதுவரை கற்றதை நினைவில் நிறுத்தி தேர்வினை எழுதுங்கள். அது மட்டுமல்லாமல் சப்ளிமெண்டரி வீடியோ ஒன்று தரப்பட்டுள்ளது, அதனையும் கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.